ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்க ஃபேவரைட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். ஒரு 2 வீக் பிரேக் அப்புறம் நம்ம வரோம். சில பர்சனல் வேலைலாம் பார்க்கணுமா இருந்துச்சு. ஆனா, என்ன சொல்லலாம்? வெல்கம் டு த ஃப்ரஸ்ட்ரேஷன் எபிசோட். ஏன்னா, போயிட்டு வரத்துக்குள்ள இந்தியன் கிரிக்கெட் வந்து பேட்லேருந்து வொர்ஸ்ட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ, வி வில் நாட் பீட் அரவுண்ட் த புஷ். இட்ஸ் கோயிங் டு பி அம் எப்படி சொல்லுது? ஒரு ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனா நீங்க வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்க நண்பர்களா உங்களோட மைண்ட் வாய்ஸ வந்து நாங்க கண்டிப்பா அத வந்து ஆம்பிளிஃபை பண்ணுவோம். அடுத்தது நம்ம ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் நம்ப என்ன லென்த் இது எபிசோட் போறதுன்னு தெரியாது. ஏன்னா, நெறைய கரைச்சு ஊத்த வேண்டியது இருக்கு. ஸ்ரீனி சார், நீங்க லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டீங்க. நம்ப வந்து கௌதம் கம்பீர் அவர் வந்து இன்னும் கோச்சா இருக்கணுமா? இல்லையா? அப்படின்னு. அப்ப நம்ப வந்து ஸ்பிளிட் கோச்சிங் பத்தி பேசினோம். அத பத்தி அவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு. "ஏய்! இந்த டொமைன்ல இல்லாதவன்லாம் வந்து என்னெல்லாம் கேள்விலாம் கேட்கக்கூடாதுடா" அப்படின்னு. அப்ப எவன் தான்டா உன்ன கேள்வி கேட்கணும் பின்ன? காசு குடுத்து மேட்ச் பார்க்கறது பிராட்காஸ்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் தான். ஸோ, எவனோ இவன கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா, இவன் வந்து சாரி என்னோட இதே வந்து நான் இவன், அவன்லாம் பேசுறேன். பட் இவர் வந்து 2, 3-0 நியூசிலாண்டோட போனது கூட பரவால்ல. பட் அகைன் 2-0 சவுத் ஆஃப்ரிக்கா. சேம் டாக்டிக்ஸ், சேம் மிஸ்டேக்ஸ், மிஸ்மேனேஜ்மென்ட், சோ மெனி திங்ஸ். அகைன் நான் சொன்னேன், இது ஒரு பிரிப்பரேஷன் இல்லாத இது ஒரு எபிசோட் இது. ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வெளில வரப்போகுது. 2 வாரமா அடக்கி வச்ச ஃப்ரஸ்ட்ரேஷன் வேற. நான் ஃபர்ஸ்ட்டு அடங்கிக்கிறேன். ஏன்னா, இதுதான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இன்ட்ரோ. நீங்க ஏதாவது இந்த எபிசோட எப்படி கொண்டு போலாங்கிறத சொல்லுங்க. ஏன்னா, என் வாய நீங்க ஓப்பன் பண்ண வச்சீங்கன்னா, கழுவி கழுவி ஊத்துறத தவிர இந்த எபிசோட்ல நான் வேற ஒண்ணும் பண்ண போறதில்ல. அவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து அம் நீங்க சொன்ன அந்த ஆரம்பிச்சதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரிவா பிரிக்கலாம். இந்தியன் டெஸ்ட் ஃபேன் அண்ட் இந்தியன் ஒயிட் பால் ஃபேன். ஏன்னா, ஐ திங்க் ஒரு ஒயிட் பால் ஃபேன் நம்ம என்ன கம் யார் கோச்சா இருந்தாலும் இரலவென்ட்டா வந்து ஒயிட் பால் ஃபேன் வந்து வில் பி ஹேப்பி. ஏன்னா, கோச் வந்து இட் டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு ஒயிட் பால்ல. ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கு. சோ, இன்ஃபாக்ட் சோ அதனால வந்து ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சிருச்சு 2-1 ரோஹித் அண்ட் கோலி. அது ஆப்வியஸ்லி வந்து இன்னொரு என்ன சொல்றது? 2027 வேர்ல்ட் கப் நம்ம பார்த்து நோக்கி போறபோது வந்து, அது அதோட விளைவுகள் வந்து இன்னும் வரும். பட் இப்போ இருக்கிற நிலைமையில T20 சீரிஸ் ஆரம்பிக்க போறது. அண்ட் T20ல வந்து இந்தியாவோட அது ஒரு டீமே தனி ஒரு மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அது வரைக்கும் ஒயிட் பால் நம்ம பிரிச்சு வச்சிரலாம். பார்க் பண்ணிருவோம். ஏன்னா நீங்க கம்பீர பத்தி இவ்ளோ பேசினதுல வந்து கம்பீரோட இது வந்துட்டு, நான் ஒயிட் பால்ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சேன். நான் சாம்பியன்ஸ் டிராபி ஜெயிச்சேன் அப்படி. அவர் ஏசியா கப் ஜெயிச்சேன்னுவாரு. சோ நம்ம ஒயிட் பால் ஃபுல்லா பார்க் பண்ணிட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்றவங்க இது வந்து வெறித்தனம் வந்து டெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ்ல. அ ஏன்னா அங்க அங்க இருந்தா ப்ராபபிலி பார்க்கலாம். சோ மெயினா வந்து நீங்க சொல்ற மாரி வந்து நியூசிலாந்து சீரிஸ் சொன்னீங்க. ஓகே. அண்ட் இப்போ முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ். சோ 2 ஆப்வியஸ்லி 2 சீரிஸ். சவுத் ஆஃப்ரிக்கா. நடுவுல வந்து இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் 2 ஏன்னா 2 டெஸ்ட் சீரிஸ். இன்ஃபாக்ட் ஆம் நான் வந்து நியூசிலாந்து சீரிஸ் ஓகே. நம்ம ஹோம் சீரிஸ் அப்படின்ட்டு இந்த WTC சைக்கிள்ல இந்த இங்கிலாந்து சீரிஸ்ல தான் WTC சைக்கிள் ஆரம்பிச்சது. நியூசிலாந்து சீரிஸ் வந்து அதுக்கு முன்னாடி. சோ நம்ம இத ஒரு பல தரப்புல பார்க்கணும். ஒண்ணு வந்து ஆஸ் அ கோச் நான் என்னோட கேள்விகள் எங்கேருந்து வரணும் உங்களுக்கு வந்து, அந்த ரெட் பால் டீம் வந்து கோச் ஓட டீமா, அ கேப்டனோட டீமா, அதே மாரி வந்து ஓவரால் செலக்ஷன்ஸ் பார்ப்போம். செலக்ஷன் பேனல் அப்படின்றதும் அவங்களோட இதுவும் வந்து ம். ரோல் இது. அவங்க வந்து ஸ்குவாட தான் செலக்ட் பண்றாங்க அப்படின்னாலும் வந்து, நம்ம அனாலிசிஸ் பண்றது வந்துட்டு இல்ல. வெறும் கம்பீர் மட்டும் தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கிறதோட வந்து, இப்போ இந்தியன் டெஸ்ட் டீம் ரூட் ஃபார்வர்ட் இப்போ கரண்டா இருக்க இந்தியன் டெஸ்ட் டீம் ப்ராப்ளம்ஸ். அதுல வந்து எல்லாமே அனலைஸ் பண்ணலாம். நாட் ஜஸ்ட் கம்பீர் இஸ் த ப்ராப்ளம். பட் இந்தியன் டெஸ்ட் டீம் மொத்தமா. சோ அங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போமே. நீங்க வந்து கம்பீருக்கும் வரலாம். ஓகே. பட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஜெனரலா இப்ப நீங்க ஒரு இந்தியன் டெஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கம்பீர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சது அதுதான். அத தாண்டி வந்து நீங்க என்னலாம் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறீங்க? அ ஸோ ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் அப்பாலஜீஸ். நம்ம வந்து எங்களோட பழைய 90 எபிசோடு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேஷனா, இவ்ளோ அன்ப்ரொஃபஷனலா ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இருக்காது. பிகாஸ் திஸ் இஸ் இப்ப ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ கிளாரிஃபை இந்த ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் ஆஃப் பர்ஸ்ட் என்ன எங்கேருந்து வந்து எந்த அப்படியே உள் மனசுலேருந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா,
எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியாது. இந்தியா வந்து 54 ஆல் அவுட் ஆனாங்க ஷார்ஜால ஸ்ரீலங்காவோட. யூனோ தேர் ஹேவ் பீன் சம் மொமெண்ட்ஸ். இந்த மாரியான சில மொமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. ஜமைக்கால வந்து 120 டார்கெட் சேஸ் பண்ணி 81 ஆல் அவுட் 26 ஆனது. ஆல் அவுட் அடிரேட்ல. அப்ப இந்த மாரி தான் வருத்தப்பட்டது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் தட். கிரெக் சாப்பலுக்கு அப்புறம் த மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் கோச்சா இப்போ உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இவரு. நீங்க சொன்ன மாரி ஐல் ஃபாலோ யுவர் பாத். டெஸ்ட் டீம், ஒன் டே டீம், T20I டீம் ஆர் ஒயிட் பால் அண்ட் ஆக்சுவலி 3மே பிரிச்சுக்கலாம். ஏன்னா 3த்துலயுமே வந்து டிஃபரெண்ட் டைனமிக்ஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் த என்டையர் ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் டீம்ல தான் இருக்கு. பிளேயர் மிஸ்மேனேஜ்மெண்ட் ரைட்? அது ஒண்ணு நம்ம பேசணும். இன்னொன்னு நீங்க சொன்ன மாரி இந்த டீமோட இது ஒரு கோச்சோட டீமா, கேப்டனோட டீமானா அட் திஸ் பாயிண்ட் இது ஒரு கோச்சோட டீம் தான். அந்த கேப்டன் வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்கு இப்போ சுப்மன் கில் வந்து இஸ் வெரி நியூ நம்பர் 1 அண்ட் 2வது அவர் இல்லவே இல்ல. சுப்மன் கில் வாசன்ட் இன் த பிக்சர் இல்லைங்களா? அவர் அந்த ஃபர்ஸ்ட் 3 பால் விளையாட்டு அவரு இன்ஜூர்ட் ஆயிட்டு போயிட்டாரு. விச் ஆஃப் கோர்ஸ் பிளேட் அ வெரி பிக் ரோல். நேரோ மார்ஜின்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஆல் கம்பீர்ஸ் டிசிஷன். வாஷிங்டன் சுந்தர் ஓடது அஃப்கோர்ஸ் அது இப்போ ரொம்பவே அது ஒரு இன்ஃபேமஸ் டிசிஷனா இருக்கு. அது பேஃப்லிங்கா இருக்கு. நம்பர் 3ல முதல்ல இறக்கிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்லயே நம்பர் 8ல இருக்கிறாரு ஒரு பக்கம். ஸோ அவர் என்ன அவர் ஆஃப் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் கிரெக் சாப்பல் அண்ட் இர்ஃபான் பட்டான் சொல்லுவாங்கல்ல. அவர் பேட்ஸ்மேனாவும் இல்லாம, பாலராவும் இல்லாம ஆக்கிட்டு க ஒரே ஒரு கேள்விங்க. நான் ஒரு இதுல ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் கேட்கிற லிசனர்ஸ்க்கு கூட. யூ ஹேட் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், இல்லாட்டி ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுல். Then you had number 3 Pujara, number 4 Kohli, number 5 Rahane. அதுக்கு முன்னாடி you have the Ganguly, Lakshman, Sachin, Dravid, சேவாகம். ஒரு டாப் ஆர்டர் வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருந்துச்சு. இப்போ உங்கள்ட்ட நான் வந்து இந்தியாவோட டாப் 6 என்ன? இல்ல இந்தியாவோட 11 என்ன? டெஸ்ட் டீம்ல நம்பர் 1 11 டீம் எல்லாரும் ஃபிட்டா இருந்தாங்கன்னா, யார் விளையாடுவாங்க? அப்படின்னு உங்கள கேட்டாலே, ஐ திங்க் 5 பேர கேட்டா 5 டிஃபரெண்ட் 11 குடுப்பாங்க. இதுதான் வந்து கோச் சொல்லியிருக்கார்ல. இது டிரான்சிஷன். அடிப்படையான இந்த இன்ஸ்டெபிலிட்டி இதுதான் பதில் கோச் என்னங்க? சொல்லியிருக்கார்ல. திஸ் இஸ் வாட் இஸ் டிரான்சிஷன் அப்படின்னு. டிரான்சிஷனா இது? இதுக்கு பேரு தான் ஸோ அடாப்டபிலிட்டி எனக்கு இந்த T20ல அடாப்டபிலிட்டின்னு நம்ம வந்து நெறைய வேர்ட் யூஸ் பண்றோம். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி அந்த பேட்ஸ்மேன நம்ம இறக்கணும்னு. அன்பார்ச்சுனேட்லி டெஸ்ட் மேட்ச்ல நீங்க அத வந்து ஓவரா நீங்க அத வந்து பண்ணீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் டிராவிஸ் ஹெட்ட வந்து ஓப்பனிங்கா அங்க இறக்கினது டாக்டிக்கல் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆஷஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. பட் யூ கான்ட் யூஸ் அவரோட கிரெடிபிலிட்டியே இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, என்டையர்லி பில்ட் ஆனது ஒரே ஒரு சீசன் அந்த கேகேஆரோட விளையாடி அந்த கேகேஆர வந்து கோச்சா வந்து ஜெயிக்க வச்சாரு. கேப்டனா 2 சீசன் வந்து ஜெயிக்க வச்சிருக்காரு. அதுவும் வி ஷுட் ஆட். பட் இட்ஸ் ஆல் T20 பிரான்சைசி கிரிக்கெட். இப்போ வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ங்கிறது டிஃபரெண்ட் பால் கேம். இட் டசன்ட் வொர்க் இன் த சேம் வே. ஸோ கான்ஸ்டன்ட் ஷாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ரைட் ஃப்ரம் வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ் நெறைய பேருக்கு வந்து அவங்களோட ரோல் வந்து கொஸ்டினிங்கா இருக்கு. சில பேருக்கு ஏன் இருக்காங்க, இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ லைக் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா. you just the list kind of goes on, right? So player mismanagement and number 2 this is definitely a coach team. So அத நம்ம கண்டிப்பா let's establish that. இன்னும் சுப்மன் கில் அந்த லெவலுக்கு வரல. சூரியகுமார் யாதவ் ஆன் T20ல கூட நம்ம சோ சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஆப்வியஸ்லி லைக் நான் கொஞ்சம் கவுண்டர் பேலன்ஸ்க்கு வந்து இதே ஆர்குமெண்ட் வந்து இப்போ நியூசிலாந்து சீரிஸ் எடுத்தீங்கன்னா வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தாரு. சோ கோயிங் பேக் டு லைக் உங்க பாயிண்ட் ஆஃப் லைக் கோச் டீம் சுப்மன் கில் வந்து கேப்டனா இல்ல. சோ ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தாரு, விராட் கோலி. சோ அந்த சீரிஸ் தோத்தது அப்படின்றதுல வந்துட்டு யூ ஹேட் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர்ஸ் பிளேயிங் வித் போத் கோலி அண்ட் ரோஹித் சர்மா 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. அது அது ஒரு பக்கம் இருந்தது. மூவிங் ஆன் டு லைக் இங்கிலாந்து, அதுக்கு அடுத்த டெஸ்ட் சீரிஸ் வந்து இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அண்ட் பிஜிடி பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இருந்துச்சு. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அதுவும் வந்துட்டு லைக் யூ ஸ்டில் ஹேட் ரோஹித் சர்மா அண்ட் கோலி பிளேயிங் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ அவங்க பேசிக்கலியா வென்டிலேட்டர்ல இருந்தாங்க ஆல்மோஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருது when you பட் look back. அதுதான் சொல்றேன் நான். ஸோ அதாவது வந்துட்டு நம்ம பாயிண்ட் அபவுட் கமிங் பேக் டு டிரான்சிஷன் நீங்க கேட்கிற அந்த டீம் கேள்வி அப்படின்றது வந்து
அந்த இங்கிலாந்து சீரிஸ் போற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு அந்த ஐ மீன் அஸ்வின் வந்து பிஜிடில டக்குன்னு வந்து அஸ்வின் இருந்தாரு. ஸோ ஹி செட் லைக் ஓகே நான் ரிட்டையர் ஆறேன் அப்படின்னாரு. அண்ட் தென் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பிஃபோர் இங்கிலாந்து. பார்ட் ஆஃப் இட் அதுவும் ஒரு இதுவா நீங்க அந்த கேட்ட கேள்விக்கு வந்து இந்தியாவோட டாப் இப்ப வந்து பெஸ்ட் 11 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து டிரான்சிஷனுக்கு பிளானே பண்ணல. ஸோ சடன்லி வந்து ஒரு 3 பிளேயர் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க போன உடனே அந்த 3 ஸ்பாட் ஃபில் பண்றது அப்படின்றது வந்துட்டு அண்ட் ஒரு பக்கம் அண்ட் தென் பும்ராவும் எடுத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஃபேக்ட் அதுவும் எடுத்துக்கலாம். பும்ரா ஆல்தோ ஒரு விளையாடினார் இந்த சீரீஸ்ல. ஈவன் இங்கிலாந்துல வந்துட்டு லைக் இன்னும் பும்ரா விளையாடாத மேட்ச் தான் நம்ம ஜெயிச்சோம். ஹீஸ் பீன் இன் அண்ட் அவுட் இன்ஜர். ஸோ தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் அவர் வந்து ஒரு கண்டிப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப் லோன் அகைன் பிக் பண்றதுல. சோ ஒரு பக்கம் வந்து இப்ப நீங்க வாஷிங்டன் சுந்தரம் எடுத்தீங்க. இந்த இந்த இப்ப வந்து இந்த 2 மேட்ச் மட்டும் எடுத்தோம்னா வந்து வாஷிங்டன் சுந்தர ஓகே நம்பர் 3 ஆப்ஷன் குடுக்கலாம் விளையாடலாம் அப்படின்னு. பட் வாஸ் இட் அன்பிளான்ட் லைக் சுப்மன் கில் நீங்க சொன்ன மாதிரி அவர் அவுட் ஆனதுனால யூ நீடட் சம் ஒன் டு கம் இன் அட் த டாப் மூவ் பண்றது அப்படின்றதுனால சாய் சுதர்ஷன் தான் வந்ததுனால கூட சாய் சுதர்ஷன் வந்து கீழே வந்து இல்ல 7 or 8 விளையாட முடியல. வாஷிங்டன் சுந்தர் தான் வந்து தே ஹேட் டு மூவ். சோ நான் ஒன் ட்ரைங் டு ஸ்டில் ஒர்க் அவுட் இஸ் லைக் அவர் சொல்ற அந்த டிரான்சிஷன் அப்படின்றது வந்து லைக் இன்னொரு பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா வந்து பியாண்ட் ஜஸ்ட் அவரையும் தாண்டி வந்துட்டு அவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. பட் அவரையும் தாண்டி நம்ம அந்த டிரான்சிஷனுக்கு பிளான் பண்ணல அப்படின்றது. ஸோ இந்த டிரான்சிஷனுக்கு பிளான் பண்ணாதது வந்து இப்போ இஸ் தட் அஜித் அகர்கர், இஸ் தட் கௌதம் கம்பீர் அண்ட் ஓகே ஃபார் ஒரு செகண்ட் ஒரு பாஸ் எடுக்கிறேன் நான் இங்கே. ஸ்ட்ரக்சரலி இப்போ பிரேக் டவுன் பண்ணீங்கன்னா நியூசிலாண்டோட 3-0 தோத்தோம் நம்ம. ஸோ இது எல்லாமே அஃப்கோர்ஸ் இது எல்லாத்தோட ரூட் காஸ் என்ன இப்போ எல்லாம் இட்ஸ் ஆல் வெரி எஸ்டாப்ளிஷ். இந்த ஸ்பின் ட்ராக்ஸ் வந்து பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இந்தியாவுக்கு. ஏன்னா ஆப்போசிஷன் ஸ்பின்னர்ஸ்க்கு நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பேசினோம். இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 2021 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் 5-6 இயர்ஸில் வந்து இந்தியாவோட ஆவரேஜ் பேட்டர்ஸோட ஆவரேஜ் 53 இருந்துச்சு அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அது வந்து 33க்கு வந்துச்சு லாஸ்ட் 4 இயர்ஸில். ஸோ கைண்ட் ஆஃப் கவுண்டர் பேலன்ஸ் ஆயிடுது. யூனோ அந்த கவுண்டர் பண்ணிடுறாங்க அதை அந்த குவாலிட்டி. பட் இங்கே 2-3 பாயிண்ட் இருக்குது. மெயின் பாயிண்ட் வந்து 3-0 நியூசிலாண்டோட தோத்தோம் நம்ம. என்ன கற்றுட்டோம் நம்ம அதுலேருந்து? ஒன்றுமே கற்றுக்காம திருப்பியும் வந்து வி ஆர் மேக்கிங் த சேம் மிஸ்டேக் அண்ட் அதை மிஸ்டேக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. பிரச்சனை என்னன்னா இஸ் திஸ் த ஒன்று வந்து டெஸ்ட்டில் வந்து அவரால் வந்து ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இல்லாட்டி ஒரு பிளான் என்ன லாங் டேர்ம் பிளான் என்னன்னு லாங் ரோப் கொடுக்கணும். இப்போ சாய் சுதர்ஷன் நம்பர் 3யா நீங்கள் ஆரம்பிச்சிங்களா இங்கிலாண்டில்? கொடுத்தீங்களா? 4 டெஸ்ட் கொடுத்தீங்களா? இல்லை. நீங்கள் கருண் நாயரை இறக்கினீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங்டன் சுந்தரை இறக்கிறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி சாய் சுதர்ஷனை கொண்டு வரீங்க. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் இருக்கு. ஸோ யூ ஹவன்ட் லேர்ன்ட் எனி திங் ஃப்ரம் நியூசிலாண்ட் சீரீஸ். அதே மாதிரி பிக்சர்ஸை திருப்பியும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அண்ட் யூ டோன்ட் ஹேவ் ஆர் அஸ்வின். ஐ திங்க் அந்த வேக்யூம் மோர் தென் ரோஹித் அண்ட் கோலி. ஐ திங்க் இட்ஸ் ஆர் அஸ்வினோட யூனோ அவர் வந்து நியூ பால்லையே வந்து 2 விக்கெட் எடுத்து சுருட்டிடுவார் அவர் டீம். அந்த செகண்ட் இன்னிங்ஸில் ஆப்போசிஷனை நிறைய தடவை பண்ணியிருக்காரு. அவர் இல்லாதது இப்போ ரைட் நவ் நீங்கள் வந்து 4 ஸ்பின்னர் விளையாடிக்கோ 5 ஸ்பின்னர் விளையாடிக்கோ பட் யூ கான்ட் ரீப்ளேஸ் த குவாலிட்டி ஆஃப் ஆர் அஸ்வின். அதுவும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பின் போடுறது அண்ட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்ட் விளையாடுறது ரெண்டுமே அதாவது நான் என்ன சொல்ற வரேன்னா வந்து கம்பீர் இஸ் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இப்ப நீங்க கம்பீர் எடுத்துட்டீங்கன்னா வந்துட்டு வேற யாராவது ஒரு கோச். சோ நமக்கு அதுவே தெரியாது இன்னும் யார் வந்து அடுத்த கோச் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவே வேற யார் வந்தாலுமே வந்துட்டு ஓவர் நைட் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் மாறிட போறதா? அடுத்த டெஸ்ட் வந்து இந்தியா விளையாடுறது வந்துட்டு இஸ் இட் கோயிங் டு சேஞ்ச் டக்குன்னு வந்துட்டு ஒரு அதாவது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றனால பிரச்சனை ரிசல்ட்ஸ் மட்டும் இல்லைங்க. பிரச்சனை வந்து நேச்சர் ஆஃப் த ரிசல்ட். இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட 2 மேட்சும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரேங்க் டர்னர். வை டு யூ நீட் a ரேங்க் டர்னர்? அது வந்து ஒத்துக்கீங்களா? 2வது மேட்ச் நீங்க 400 ரன்ல தோத்துருக்கீங்க. ஹையஸ்ட் எவர் டிஃபீட் ஆன் இந்தியன் சாயில். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இப்போ இந்தியா வந்து நிறைய சீரீஸ்லாம் தோத்துருக்காங்க. ஆஸ்திரேலியால போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2008 ஆஸ்திரேலியா சீரீஸ் எடுத்துக்கலாம். இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா. இந்தியா வந்து 2-1 தோத்தாங்க. முதல் 2 மேட்ச் தோத்தாங்க. 3வது மேட்ச் பெர்த்ல ஃபேமஸா ஜெயிச்சாங்க. அண்ட் 4வது மங்கி கேட் நடந்த சீரீஸ் 4th டெஸ்ட் டிரா பண்ணாங்க. தோத்துட்டு தான் வந்தாங்க. ஆனா
தலைய குனிய வைக்கல. See, தே பிளேட் like காம்படிட்டிவ் overseas, கிரிக்கெட். இங்க சவுத் ஆப்பிரிக்காவோட நியூசிலாண்ட்ட இன்னுமே கத்துக்காம, திருப்பியும் அதே மிஸ்டேக் பண்ணி, யூ லாஸ்ட் த சீரிஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் yeah, டாக்டிக்ஸ் no, I agree with அண்ட் that. But my த point though ஸ்பானிஷ் is லீக். like, அது இருந்தாலுமே அது ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து தோத்துது. அந்த நம்ம ரெண்டாவது டெஸ்ட் வந்து இட் வாஸ் டிஃபரெண்ட் பிச் அண்ட் இட் வாஸ் நாட் அ ரேங்க் டர்னர். பட் அப்போ வந்து நீங்க ரேங்க் டர்னர் இல்லாம விளையாடணும் செகண்ட் டெஸ்ட்ல. தட் ஃபிளாஸ் ஆஃப் லைக் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அந்த குவாலிட்டி ஸ்பின்னர் அஸ்வின் இல்ல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அந்த நியூசிலாந்துக்கான 3 டெஸ்ட்டுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, ரேங்க் டர்னர் கொடுத்தீங்கன்னா ஆப்போசிஷன் வந்து ஒரு அஸ்வின் லெவல் குவாலிட்டி ஸ்பின்னர் தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்பின்னரே வந்து பிகாஸ் இந்தியா பேட்டிங் cannot play against spin, they will walk through you. So you bring the level same. இப்போ ரேங்க் டர்னர் இல்லாம ஒரு நல்ல பிச் கொடுத்தோன்னே உங்ககிட்ட அந்த குவாலிட்டி ஸ்பின் bowling இல்ல அஸ்வின், then you are still coming back to the same point of you're becoming this thing. So அது மட்டுமே இல்லைங்க. அது மட்டுமே இல்ல. நான் அங்க ஒரு செகண்ட் அது பாஸ் பண்ணுவேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்து 400 ரன்க்கு மேல குவிச்சாங்க. இல்லைங்களா? 489 இஃப் ஐ அம் ரைட். மார்க்கோ யான்சன் பிளேட் அ ஃப்ரீக் ஆஃப் அன் இன்னிங் சொல்ல முடியாது. ஹி யூஸ்ட் ஹிஸ் லாங் லிவர்ஸ் டு அன் அமேசிங் அட்வான்டேஜ். அத திருப்பி இந்த ஓடிஐல கூட காமிச்சார். அங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கே நீங்க பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் இந்த லாஸ்ட் 12 மந்த்ஸ் யாருமே செஞ்சுரியே அடிக்கலீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சரியா? ரைட்? அந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஒண்ணு 400 அந்த எம்சிஜில ஒண்ணு அடிச்சாரு. பட் தட் வாஸ் டவுன் அட் நம்பர் 8 அண்ட் அஸ்வினும் ஒரு நம்பர் 8ல தான் அடிச்சாரு. தேர் ஆர் நோ செஞ்சுரியன்ஸ். பட் தட்ஸ் ஆல்சோ அகைன் கம்ஸ் பேக் டு சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ஆஃப் த ஆர்டர். நீங்க என்ன யோசிச்சு வாஷிங்டன் சுந்தர நம்பர் 3ல இறக்குனீங்க? அப்புறம் என்ன யோசிச்சு திருப்பி அவர் நம்பர் 8ல because இறக்குனீங்க? Shubman Gill is இன்னொன்னு not available. So அத வந்து you cannot anticipate for Shubman Gill இல்லன்னு ஓகே. சுப்மன் கில் நம்பர் 4ல தான விளையாடுறாரு. சோ நம்பர் 4 வித் த்ரூ Shubman ஜுரல் Gill தான வந்து இல்லாதனால ரிப்ளை. வந்து சோ யூ ரீப்ளேஸ் சுப்மன் you கில் வித் replace Shubman சம்மன் Gill எல்ஸ். with பட் அதுக்கு எதுக்கு ஃபுல் பேட்டிங் ஆர்டர yeah, நீங்க you வந்து replace ஷஃபிள் Shubman Gill பண்றீங்க? with Sai Sudarshan, but then Sai Sudarshan you couldn't play him at 8. So you had to play Sai Sudarshan up. ஓகே. இப்போ இப்போ ஒண்ணு கேக் இப்போ இன்னொன்னு 2 3 4 கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்டுறேன். கேள்வி நம்பர் 1 வாஷிங்டன் சுந்தரோட ரோல் என்ன இப்போ? அவர் ஆஃப் ஸ்பின்னரா ஃபர்ஸ்ட்? இஸ் ஹி தேர் டு டேக் விக்கெட்ஸ்? ஏன்னா அவர் ஒரு ஓவர் தான் போட்டார் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. நம்பர் 3 விளையாடினாரு. 2வது மேட்ச்ல நம்பர் 8 விளையாடினாரு. ஒரு அளவு ஓவர்ஸ் போட்டாரு. நாட் தட் சக்சஸ்ஃபுல். ஆனா நியூசிலாந்து சீரிஸ்ல 7 விக்கெட் எடுத்த கெப்பாசிட்டி இருக்கு அவருக்கு ஒரே இன்னிங்ஸ்ல. வாட் இஸ் த ரோல் ஆஃப் நிதிஷ்குமார் ரெட்டி? அவர் வந்து அப்ராட்ல வந்து தேர்ட் சீமரா அவரை க்ரூம் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க வந்து ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு வந்தாங்க. வேராஸ் யூ ஹேட் சம்மன் லைக் தேவ்தத் படிக்கல், பட் அவர் டூ மெனி லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நம்மளால வந்து சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர் நம்ம ஸ்டீவன் ஹாமரை வந்து ஆட முடியாது அப்படின்னு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் யூ ஆர் சென்டிங் இன் ஒரு என்ன சொல்றது ஒரு நெகட்டிவ் Yeah, மெசேஜிங் தான் போடுது. but அக்ஷர் பட்டேல கூட I அதனால think தான் the ட்ராப் negative பண்ணாங்க messaging is more செகண்ட் become மேட்ச்ல. I think that's just coming from T20 background in the matchups அப்படின்றது வந்து that has just become a default thing. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு matchup ஒரு யார் காரணம் இதுக்கு? இந்த T20 மேட்ச் அப்லாம் பட் யார் இது இப்ப வந்து கொண்டு வராங்க பின்ன இப்போன்னு கிடையாதுல்ல. டெஸ்ட்குள்ள? அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் an India or a company specific thing. I think the matchups அப்படின்றது வந்து is a concept that is deep rooted now in across any format of cricket. வந்து ஆஃப் ஸ்பின்னர் போட்டா வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆட முடியாது அப்படின்றது வந்து ஐ திங்க் இட் இஸ் அது வந்து மோர் அ ஃபண்டமெண்டல் திங் தட் இஸ் ஹேப்பன்ட். அது எல்லாமே நடக்குது. நான் ஐ மீன் என்னோட பாயிண்ட் என்ன நல்ல நல்ல பேட்ஸ்மேன் இருந்தா அவரால ஏன் ஆட முடியாது? சோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப தேவ்தத் படிக்கல் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். சோ அவர் ஆஃப் ஸ்பின்னர் அவரால ஆட முடியும். முடியாதா நான் அவரு? சொல்றது வந்து இட்ஸ் நாட் ஐம் சேயிங் அவரால இ முடியாதுன்னு சொல்லிட்டு. இஸ் நிதிஷ் குமார் ரெட்டி சாரி டூ கட் தேர் பட் இப்போ நிதிஷ் குமார் ரெட்டி வந்து தேவ்தத் படிக்கலோட பெட்டர் பேட்டரா அவரு? நாட் நெசசரிலி. ஆனா பட் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் லைக் அந்த ஒரு தேர்ட் பவுலர் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம வந்து இப்போ ஸ்பின் ட்ராக்ல சொன்னோம்ல வாஷிங்டன் சுந்தர் பவுலிங்கே போடல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல லைக் ஹி பேர்லி போல்ட் அன் ஓவர். வேராஸ் இந்த இதுல எடுத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் போல்ட் அபவுட் 26 ஓவர்ஸ் பிகாஸ் சோ அதுதான் சொல்றேன் தேர் ஆர் nuances. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து தேர் ஆர் சோ மெனி ஸ்பின் bowlers that வாஷிங்டன் சுந்தர் didn't have. அவருக்கு வந்து அந்த தேவைப்படல. வாஷிங்டன் சுந்தர் பவுல் பண்ணோம் அப்படின்ற தேவையே படல. ஏன்னா உங்களுக்கு குல்தீப் இருந்தாரு, ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு, and then you had அக்சர் பட்டேல். சோ ஒரு 3 ஸ்பின்னர்ஸ் பிளஸ் பும்ரா அண்ட் சிராஜ் டு பால். வேரஸ் இந்த டெஸ்ட் எடுத்தீங்கன்னா வந்து ரெண்டாவது டெஸ்ட்ல வாஷிங்டன் சுந்தர் போல்ட் 26 ஓவர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 26 ஓவர்ஸ் பவுல் பண்ணாரு. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஐ திங்க் ஹி பவுல்ட் ஃப்ரம் ஒரு 20 ஓவர்ஸ் பிளஸ் பவுல் பண்ணாரு. பட் அந்த நிதிஷ்குமார் ரெட்டி அதேதான். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்பவே சொன்னேன். ஆர் இந்தியா பிளேயிங் டூ மெனி ஆல்ரவுண்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரைங் டு கெட்
இந்த இப்போ இங்கிலாந்து ஒரு கம்பேரிட்டிவ்லி வந்து இங்கிலாந்துல வந்து ஃபுட்பால்ல வந்து கரண்ட் இங்கிலாந்து ஃபுட்பால் டீமுக்கு வந்து ஒரு பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. ஷுட் வி யூஸ் அவர் பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் பொசிஷன்ஸ் தட் டோன்ட் ஃபிட் தெம் அண்ட் ஸ்டில் பிளே தெம், ஆர் நம்ம வந்துட்டு அந்த பொசிஷனுக்கு யார் பெஸ்ட் பிளேயரோ அவங்கள செலக்ட் பண்ணி விளையாடணுமா? ஐ திங்க் அதுதான் வந்து ஐ வில் கம் பேக் டு லைக் இந்தியா. வாட் இந்தியா ப்ராபபிலி நீட்ஸ் டு டூ இஸ் ட்ரைங் டு ஃபிட் இவ்ளோ ஆல்ரவுண்டர்ஸ் டீம்ல ஃபிட் பண்றதோட அந்தந்த பொசிஷனுக்கு ஹூ இஸ் பெட்டர். ஓப்பனிங்க்கு இவங்க ஓப்பனர்ஸ் நம்பர் 3 பிக் அப் நம்பர் 3, தென் பிக் யர் நம்பர் 4, 5 whatever keeper pick, and then pick your bowlers. That's probably where India need to go. இங்க பாருங்க நம்ம வந்து ஆஸ் அ ஒரு நம்ம வந்து கேம வந்து அந்த லெவல்ல நம்ம விளையாடினது இல்ல. ஆனா அப்போ கூட இவ்ளோ வருஷமா நம்ம பார்த்தத அனாலிசிஸ் பண்ணதுல ஒரு இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்ங்கிறது இட்ஸ் அ கேம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா ஆஸ் அ பேட்டர் நீ என்ன அவுட் பண்ண வரைக்கும் நான் விளையாடுவேன்டா. அப்படின்னு தான் இறங்குறாங்க. தேர் இஸ் நோ என்ன சொல்ற ரன் மேக்கிங் ஸ்ட்ரைக் ரேட் பிரஷர் அன்லெஸ் யூ ஆர் பிளேயிங் பேஸ்பால். ஸோ உங்களுக்கு வந்து அதுல ஓகே தட்ஸ் பேட்டிங். நீ என்ன அவுட் பண்ற வரைக்கும் நான் விளையாடிட்டே இருப்பேன். நான் ஒரு புஜாரா, நான் ஒரு ராகுல் டிராவிட், நான் 100 பால் விளையாடி நான் 0 அது ரன் கூட அந்த அடிப்பேன். காலம் அப்புறம் கூட போயிடுச்சு. அடிக்க ஆரம்பிப்பேன். என் இஷ்டம். அதே மாதிரி ஆஸ் அ பாலர் ஐ திங்க் அந்த காலம் என்னங்க போயிடுச்சு. ஐ டோன்ட் திங்க் இப்போ யாருமே வந்துட்டு பெரும்பாலுமே நீங்க இந்தியாவுக்கு இந்த விராட் எல்லா பிளேயர்ஸும் எடுத்து பாத்தீங்கன்னா தேர் ஆல் கமிங் இன் ஃப்ரம் ஐபிஎல் பேக்ரவுண்ட், ஆர் ஐ திங்க் அந்த மைண்ட் செட்டும் தேர் இஸ் ஃபைண்டிங் அ புஜாரா ஆர் ஒரு என்ன சொல்றது ராகுல் டிராவிட். ஐ திங்க் வி ஆல்சோ நீட் டு மூவ் டு திங்க் நாட் நெசர்லி பேஸ்பால், பட் ஆனா வந்து ஒரு ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்ல. யா ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெஸ்ட் கிரிக்கெட் எரால நம்ம இப்போ இறங்குறோம் அப்படின்னா, பட் எவன் சொல்றான் ஐ திங்க் இறங்காத எவன் சொல்றான் அப்படின்னு எனக்கு அப்படின்றதோட புரியல. வந்துட்டு தட் இஸ் வேர் அதாவது வந்து ஒரு மைண்ட் செட் அவங்க வருது வந்து அந்த மாதிரி தான். இப்ப நீங்க எந்த டொமஸ்டிக்லாம் கூட எடுத்து பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலுமே வந்து எல்லாருமே வந்து எவ்ரிபடி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி ஐபிஎல். நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஐபிஎல் ஹஸ் பிகம் லைக் ஒரு என்ன சொல்றது அதுதான் வந்து பிளேயர் செலக்ஷனுக்கே வந்துட்டு லைக் மோர் ப்ராப்ளி ஸ்டாண்ட் அவுட். எத்தனை பேர் வந்து நம்மளே எடுத்தோம்னா எத்தனை பேர் வந்து நம்ம டீப்பா ரஞ்சி டிராஃபி ஃபாலோ பண்ணி ஆர் விஜய் ஹசாரே ஆர் சையத் முஸ்தாக் அலி அண்ட் ஆல் ஆஃப் தி அதர் டொமஸ்டிக்ல ஃபாலோ பண்ணி ஸ்பெசிபிக்லி டொமஸ்டிக்ல ரஞ்சி டிராஃபி ஃபாலோ பண்ணி இதுல வந்து இவங்க டெலிவர் பண்றாங்க. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ல வந்து நம்ம அதை விட்டுட்டோம். தட்ஸ் த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ லுக் அட். Why Sarfraz is not been picked? Why Abhimanyu Eashwaran has not been picked? People who are delivering day in and day out in Ranji, நீங்க சொல்ற அந்த இதுல வந்துட்டு அவங்க எல்லாம் யாருமே ஸ்குவாட் செலக்ஷன்லயே வரல. இந்த இப்ப செலக்ட் ஆயிருக்க அத்தனை பேருமே வந்துட்டு இவங்கள எந்த அளவுக்கு வந்து தேர் கோயிங் பேக் அண்ட் பிளேயிங் இன் டொமஸ்டிக் அண்ட் ஸ்பெண்டிங் நாட் ரியலி. யாருமே வந்து அதான் ஒரு காலத்துல நீங்க 60, 65 ஆவரேஜ் நீங்க டொமஸ்டிக்ல இருந்தா தான் உங்களுக்கு வந்து டீம்லயே உங்களுக்கு இடம் கிடைக்கும். இப்போ சர்ஃப்ராஸ் கான தவிர அண்ட் ஹி இஸ் நோவேர் நியர் த டீம். அது ஒரு கொஸ்டின். தேர் இஸ் நோ ஒன் யாருமே வந்து அந்த டொமஸ்டிக்ல There is a question. Why is he nowhere near the team when he is like எக்ஸாக்ட்லி ஸ்பின்னிங் ட்ராக் தான் நீங்க பண்ண போறீங்கன்னா, அப்ப நீங்க சர்ஃப்ராஸ் கான நீங்க கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இந்த என்ன சொல்லுது மேன் டு மேன் மேப்பிங் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் பேசியிருக்கோம் நம்ம. நம்மளே கன்ஃப்யூஸ்டா இருக்கோம் நம்ம. எங்கடா பிரச்சனை? என்ன எக்ஸாக்ட்லி எங்க பின் பாயிண்ட் பண்றது? எங்க வச்சாலும் கண்ணி வெடி வச்ச மாரி இருக்கு. பட் லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் இந்தியாஸ் டெஸ்ட் 11. ஓகே கொஞ்சம் ஒரு ரேஷனலா பார்ப்போம். Yashasvi Jaiswal and KL Rahul. I think no one has any questions. Number 4 Shubman Gill. Number 5 Rishabh Pant. I think இது வந்து ஃபிக்ஸ்ட். இங்கேந்து நம்பர் 6 ஓகே ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லலாம். ஆல் சீசன் எவ்ரிவேர். ஐ திங்க் இனஃப் அவர் வந்து பாலோட கொடுக்குறாரு, இனஃப் பேட்டோட கொடுக்குறாரு. ஸோ நம்பர் 6 இஸ் ரவீந்திர ஜடேஜா. நான் இந்தியாவில் விளையாடும் போது என்ன அட்லீஸ்ட் இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் 2 spacers 3 spinners and then you have all your உங்களோட பேட்டர்ஸ் இன்க்ளூடிங் விக்கெட் கீப்பர்ஸ். இந்த காம்பினேஷன்ல தான் இருந்தது. அதில் வி ஆர் பிளெஸ்ட் வித் பீப்புள் லைக் அக்ஷர் பட்டேல் அண்ட் நம்மளுக்கு இன்ஃபேக்ட் நம்மளுக்கு எது பிளெஸ்ஸிங்காக இருக்கோ அதே கேர்ஸாக மாற்றி விட்டா மாதிரி இது. ஓவரால் இட் கம்ஸ் டவுன் டு ஒரு ஸ்டேபிள் டாப் 5 வேணுங்க. ஒரு ஸ்டேபிள் டாப் 5 டாப் 6 தேவை எல்லா டீமுக்குமே. அண்ட் பேட்டர்ஸ்க்கு வந்து அந்த கன்சிஸ்டன்ட் ரன் அதுவும் தேவை. சம்மன் லைக் லெட்ஸ் சே சாய் சுதர்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை தேவ்தத் படிக்கலா எடுத்துக்கலாம். எல்லாரும் அந்த இந்தியா ஏக்கோ இதுக்கோ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சாய் சுதர்ஷன் ஆக்சுவலி கொஸ்டின் நம்ம நிறைய பேசுகிறோம். பட் அவர் வந்து இன்னும் டொமஸ்டிக்ல வந்து அவர் இன்னும் அந்த மாதிரி 40, 45 அவர் அடிக்கல இன்னும். ஸோ அந்த ஸோ அவர் நீங்க ஃபிட் பண்ற இடத்துல அவரோட ஸ்கில் செட் சொல்லலாம். அதுதான் நீங்க அந்த டாப் 11 பிக்
பிக் பண்ணிருந்தீங்கல்ல. சோ அந்த இதுல தென் at the bottomல வந்து லெட்ஸ் பிக் பும்ரா, சிராஜ் அண்ட் குல்தீப் as 3 bowlers on the 3 பிக்ஸ் பண்ணிக்கலாம். டாப்ல வந்து நீங்க ஒரு 4 பேட்ஸ்மேன் சொன்னீங்க. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜா சொன்னீங்க. I will come back to that, but you picked up 4 batsmen and 3 bowlers, whether it's India or overseas. In the 7 பேர், I mean, Kuldeep, I think, should play overseas also. But அதையும் நம்ம அட்லீஸ்ட் ஹோம்ல பார்த்தோம்னா கூட ஒரு 6 பேர் சொல்லலாம். இவங்க வந்து ஃபார் ஷூர், ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் சொன்னீங்க 1 and 2, சுப்மன் கில் 4, ரிஷப் பந்த் 5 இல்ல 6 எப்படியோ சொல்லிக்கலாம். Like, to your wicket keeper, and then your 2 bowlers are Bumrah and Siraj. These are like 6 players you can say guaranteed. So மிச்சம் ஒரு 5 ஸ்பாட்டுக்கு பிக் பண்றோம். At home, ரவீந்திர ஜடேஜாவோட வந்துட்டு if you want to like say okay, I want this off spinner or something like that, let's say Washington Sundar, you want to give a consistency, you want to have a spinner come, again நான் இந்த going back to ஆரம்பத்துல சொன்ன வந்து டிரான்சிஷனுக்கு பிளான் பண்ணல அப்படின்னு வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா நீங்க டிரான்சிஷன் பிளானிங் சொல்றேன். லைக் he is also coming to the end of his career. So you want to look at it, let's put Washington Sundar as either or for example. So மிச்சம் இருக்க வந்து நீங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் ஓவர்சீஸ். if you want to like get a third seamer, you can go for Nitish Reddy overseas. At home you want a right hand batsman, you don't want ஒரு left hander. ஏன்னா வந்து pick Sarfraz Khan, for example, we are saying he is delivering right hand, you pick him and put. So என்ன பொறுத்த வரைக்கும் before I because the coach வந்து அவர் பேசுறது and then he has been the coach and all of those things, I think India need to go back to the drawing board and நீங்க சொல்ற மாதிரி வந்து pick at like what is our best 11 or best 15 home and overseas ஒரு consistent for the next 2 years. They have to like go back and எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்ம ஜிம்பாப்வே, பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா ஏ முதல்ல இவங்களெல்லாம் கூட்டு அதான் வந்து இது முதல்ல நம்ம நடக்கும். விளையாடணும். நிலைமை இப்போ கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆஃப் ஸ்பின்னர் சாதாரண இவங்க இருந்தாலே கூட ஐ திங்க் அவங்க வந்து ஆ ஓகேடா, இவங்கள நம்ம சாச்சிடலாம்டா. நம்ம ரன்ஸ் மட்டும் எப்படியாவது ஒரு அளவு அடிச்சா போதும்டா. அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வந்து ஹோம்ல இன்னும் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ வந்து அண்ட் அகைன் இஃப் யூ லுக் அட் நியூசிலாந்து 3-0 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏன்னா, அந்த மெல்பர்ன் டெஸ்ட் வந்து சில கேட்ச் நம்ம டயத்துக்கு இப்ப கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. அபிஷேனோட கேட்ச வந்து கரெக்ட்டா ஜெயஸ்வால் வந்து அதான் புடிச்சிருந்தாருன்னா, அது இட் குட் ஹவ் யூ கேன் அட்லீஸ்ட் சே அது காம்படிட்டிவா இருந்துச்சுன்னு சொல்ல you can வரேன். argue அந்த 4த் டெஸ்ட் வரைக்கும் if காம்படிட்டிவா this இருந்துச்சு. and that. I mean, the கேம். same thing வந்து you can argue with the இங்கிலாந்துல கூட நம்ம இந்த கொஞ்சம் அப்படி பண்ணியிருந்தோம்னா சீரிஸ் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்றது. ஆமா. பட் கரெக்ட். that's by the way. இல்ல கரெக்ட். ஹாரி ப்ரூக் அன்னைக்கு வந்து அவரு பிரெயின வந்து சைடுல வந்து அடமானம் வச்சுட்டு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் 4th டே அவர் அந்த மாரி விளையாடலன்னா, ஆக்சுவலி அது ஒரு 3-1 Yeah, but லாஸா தான் you can இருந்திருக்கும். flip it around and say like, அட் ஹோம் if we had managed to get through on the Lord's Test or something, we could have had the 3-1. So at the end of the day, it is what it is. ம். Where the results are what they are. பட் எண்ட் ஆஃப் த டே பட் நியூசிலாந்து 3-0 சவுத் ஆஃப்ரிக்கா 2-0 அட் திஸ் பாயிண்ட் கௌதம் கம்பீரோட லெகசி அதுவா தான் அட் திஸ் பாயிண்ட் அவர் இன்னைக்கு ஏதாச்சும் இப்ப அப்படியே ஆமா, நிறுத்துறாங்கன்னா கூட அந்த லெகசி ஆமா. அதுதான் இருக்கும் அவரது. அவர் சொல்றாரு. பிரச்சனை என்னன்னா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அவர் வந்து ஐ திங்க் த ப்ராப்ளம் இஸ் வித் ஆட்டிட்யூட். த ப்ராப்ளம் இஸ் வித் லைக்கபிலிட்டி. எண்ட் ஆஃப் த டே இந்தியன் டீம் வந்து அவங்க மவுஸ் வந்து கொஞ்சம் அந்த லைக்கபிலிட்டி ஃபேக்டர் மேல நிறைய டிபெண்ட். அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அது. யூ வாண்ட் த ஃபேன்ஸ் டு அடோர் த டீம். அதுக்கு கொஞ்சம் ஒரு பேசிக் ஹம்பிள்னஸ் இருக்கணும். ஆமா, தோத்துட்டோம். நான் ஆக்சுவலி எவன் உண்மையான லீடரோ அவன் வந்து சொல்லுவான், நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். மேபி யூ கேன் சே ரவி சாஸ்திரியை வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுவான். ஆனா அவர் வந்து என்னைக்கும் இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு என் பிளேயர் எல்லாம் விட்டுருங்க, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய தடவை அவர் சொல்லியிருக்காரு. அவர் கேப்டன் அண்ட் பிளேயர் முன்னாடி கோச் அவர் முன்னாடி வந்திருக்காரு. இங்க அவர் என்னன்னா இல்ல என்னோடது பார்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு, 3 விஷயம் சொல்றேன். அடுத்தது நான் அதே சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோ ஏஷியா கப்போ நான் ஜெயிச்சு கொடுத்துருங்க அப்படின்னாரு. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அவர் ஜெயிச்சு கொடுக்கல. இட் வாஸ் ரோஹித் சர்மாஸ் ஓடிஐ Yeah, but டீம். அதுதான் you can't டிரான்சிஷன் ஆச்சு. see, you அது can't என்னோ have both ways. அந்த டீம் You அவர் can't have பில்ட் it பண்ணல. both ways. So அவர் பில்ட் பண்ணலன்னா இது நீங்க அதே நீங்க அந்த டெஸ்ட் சீரிஸ் தோத்ததுக்கும் ரோஹித் சர்மாவோட டீம் அவரோட டீம் தான் சொல்லலாம். You can't suddenly say it is Gambhir's team at that point. So you can't ஓகே. have it both ways. பட் ஆனா அந்த டெஸ்ட் சீரிஸ்ல கத்துனாங்கல்ல.
அந்த டெஸ்ட் இல்ல, சீரிஸ் இல்ல. அவரோட அந்த 3-0 லாஸ் வந்து கம்பீரோட லாஸ்ன்னு நம்ம அப்ப கூட சொல்லல. அப்ப வந்து அந்த 3-0 லாஸ் வந்து இந்தியாக்கு ஸ்பின் விளையாட தெரியல. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி பீயிங் த சீனியர் மோஸ்ட் ப்ரோஸ் தே ஹேட் அ ரியலி பேட் சீரிஸ் அப்படின்னு தான் நம்ம அத சொன்னோம். உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த எபிசோட்ல சூப்பர். நம்ம அப்ப அப்ப இப்போ கௌதம் வந்து நீங்க கம்பீர் அத மேலலாம் மாத்தி நம்ம வந்து வந்து நம்ம நியூசிலாந்து சீரிஸ்லயும் அப்படின்றது கம்பீர் மேல யூ கான்ட் புட் இட் இன் தேர். நான் நியூசிலாந்து சீரிஸ் தோத்தது கம்பீர்னாலன்னு சொல்லல. ஆனா நியூசிலாந்து சீரிஸ்ல வந்து நீங்க தோத்ததுல நீங்க அந்த லெசன்ஸ் நீங்க கத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும்போது யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக். But நீங்க but அதே மிஸ்டேக்க yeah, but ரிப்பீட் then I பண்ணீங்க will நீங்க ஈடன் come back and கார்டன்ஸ்ல. say, okay, ஒரு சீரிஸ் தானே அப்படின்னுவேன். It is then if you look at it and say like, you can't suddenly pin it on ஒரே ஒரு சீரிஸ் லாஸ்ல you can't say like, no, lessons not learned. Okay, fine. In the ஒரு சீரிஸ்ல you can say the lessons learned and you can take it forward. ஆனா the way they played Srini, the problem again, it's not the score line. It's end of the day score line 2-0 சொல்லுதா? இல்ல அப்படி இல்ல. The Yeah, way they played, it but was that Gambhir didn't humiliation. play that. It's the players that are playing. செகண்ட் டெஸ்ட்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க நீங்க? ஸோ மேபி ஐ வில் லெட் த லிசனர்ஸ் டிசைட் ஆன் தட். என்ன பொறுத்தவரைக்கும் இட் வாஸ் பியூர் மிஸ்மேனேஜ்மென்ட் அண்ட் ஐ வில் எண்ட் அப் வித் த தேர்ட் எக்ஸாம்பிள் ஆன் த பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஐ திங்க் ஒரு ஐபிஎல் ஓனர், ஐ திங்க் இட் வாஸ் பாஸ் ஜிந்தல் நினைக்கிறேன், டிசியோட ஓனர். அவரும் நெறைய பேர் ஸ்பிளிட் கோச்சிங் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லைங்களா? இவர் வந்து ஓகே ஒயிட் பால்ல ஏதோ ஒன்று சாதிச்சிருக்காரு. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல மேபி வி நீட் 2 டிஃபரெண்ட் கோச்சஸ். ஒன் பர்சன் கேனாட் டூ எவ்ரிதிங். அவர் சொன்ன காமெண்ட்ட கூட இவர் கேட்டுட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்த டொமைன்ல கோட் அண்ட் கோட் இந்த டொமைன்ல இல்லாதவங்கலாம் வந்து இத பத்தி ஸ்பிளிட் கோச்சிங் பத்திலாம் வந்து காமெண்ட் குடுக்குறீங்க. ஸோ நீங்க உங்க டொமைன் மட்டும் நீங்க பாருங்க. உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. நீங்க ஸோ ஒரு கிரிட்டிசிசம ஏத்துக்க முடியாத இட் எண்ட் ஆஃப் த டே ஐ ஃபீல் ஹி இஸ் ஸ்டில் இம்மெச்சூர். இத நான் சொல்லல. இன்செக்யூர்டுங்கிறது பேடி அப்டன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு காலத்துல இந்தியாவோட சைக்காலஜி கோச்சா இருந்தாங்க. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. இப்போ இல்ல, முன்னாடியே கௌதம் கம்பீர் கோச் ஆறதுக்கு முன்னாடியே. அந்த புக்ல வந்து அவர் கௌதம் கம்பீர் பத்தி மென்ஷன் பண்ணது வந்து வெரி அக்ரெசிவ் பிளேயர், ஸ்ட்ராங் பிளேயர் ஆன் த ஃபீல்ட். ஆனா ஹேஸ் அ வெரி இன்செக்யூர்ட் மைண்ட் செட் அப்படின்னு அவரு அப்ப அத வந்து புக்லயே அவர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் யூ குட் ஆல்மோஸ்ட் see that. வெரி வெரி தின் Yeah, ஸ்கின். you can. And all of those things. But what I will come back to is on that one is ultimately results is what matter. நீங்க வந்து thick skin, thin skin, how you abrasive, not. If India keep winning this test series, none of that will matter. If India lose, all of that will matter. So அங்கதான் வந்து it comes down to basically இப்ப இந்தியாவுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் சீரிஸ் ஓகே. வந்து ஐ திங்க் ஹோம் டெஸ்ட் சீரிஸ் வந்து இன்னும் ஒரு டெஸ்ட் தான் ஹோம் சீரிஸ் நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா வந்து லைக் நெக்ஸ்ட் இயர் மிச்சம் இருக்கிற, அதாவது இந்த அடுத்த WTC-க்கான 2 டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒன்னு அவே இன் ஸ்ரீலங்கா அண்ட் ஒன் இன் அவே நியூசிலாந்து. சோ அவர் அது வரைக்கும் தாக்கு பிடிப்பாரா அப்படின்றதே தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஸோ இட்ஸ் அல்டிமேட்லி தி பிசிசிஐ மே மேக் எ டிஃபரெண்ட் டிசிஷன் ஆர் இந்த T20 World Cup, might decide if he ends up winning the T20 World Cup, for example, suddenly இத வந்து நாங்க இன்னொரு இதுல வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தப்போ ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து இல்ல, ஆஸ் அ ஃபேன்ஸ் நம்ம சில பேரை தாண்டி வந்து பெரும்பாலும் ஃபேன்ஸுக்கு வந்து வெரி ஷார்ட் டேர்ம் மெமரி. லைக் ஓகே இந்த டெஸ்ட் சீரிஸ் தோத்தோம் அப்படின்ற கொந்தளிப்பு இருக்கும். ஆனா இப்ப இந்த ஒயிட் பால் சீரிஸ் ஜெயிச்சோம், அடுத்தது வந்து ஒயிட் பால் T20 ஜெயிச்சிட்டோம் and we win the world T20, suddenly this will be forgotten until the next test series. எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலி டிகே வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ரொம்ப பயங்கர வைரலா போச்சு. பேக் ஆஃப் த கார்ல உட்காந்துட்டு அவர் ஒரு ஷார்ட்ஸ்ல இதான் சொன்னாரு. இவ்ளோ கேவலமா விளையாடிருக்கோம் நம்ப. இந்தியா வந்து ஹோம்ல. இந்த மாரி நம்ம பார்த்ததே இல்ல. நம்ப ஒரு 25, 30 இயர்ஸ்ல நம்ம பார்த்தது இல்ல. இந்த மாரி இவ்ளோ கேவலமா ஹோம்ல விளையாடி. இத வந்து நம்ப இப்போ ஒரு சில ஒயிட் பால் சீரிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மறந்துருவோமா? அப்படி மறக்கிறது கரெக்ட்டாங்கிற கேள்விய வந்து ஆக்சுவலி டிகே அந்த ஷார்ட்ஸ்ல வந்து அவரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிவிச்சிருக்காரு. சோ ரைட். எக்ஸாக்ட்டா அதே பாயிண்ட் தான் நீங்க சொன்னீங்க. எண்ட் ஆஃப் த டே இந்தியாக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ்க்கு யூ ஹேவ் டு வின் ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச்ங்க. அப்படின்னு தான் Yeah. எக்ஸ்பெக்டேஷன் அப்படி அந்த லெவல்ல தான் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன், நீ ஜெயிக்காத. பரவால்ல. அது இட்ஸ் நாட் பாசிபிள் அண்ட் இட் வில் பி போரிங் இந்தியா எல்லா மேட்சும் ஜெயிச்சதுன்னா. நல்லா விளையாடுங்க. பீப்பிள் ஆர் பேயிங் டு வாட்ச். இது நம்ம வந்து இதர் டைரக்டா காசு குடுத்து நம்ம டிக்கெட்டா வாங்குறோம். காசு குடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம். இல்லாட்டி நம்மளோட ப்ரீஷியஸ் டைம நம்ம குடுக்குறோம். அட்லீஸ்ட் கிவ் தெம் குட் கிரிக்கெட். அண்ட் அத வந்து இவ்ளோ ஹை குவாலிட்டி அ சிஸ்டம் நம்மளோடது. அந்த சிஸ்டம வந்து ட்ரஸ்ட் பண்ணி
நீங்க சொன்ன மாரி ஐபிஎல் பேஸ் பிளேயர் இல்லாம, லெட்ஸ் கோ பேக் டூ த ரூட்ஸ், கோ பேக் டூ த டிராயிங் போர்ட். பட் இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா, அது ஒரு யூ நீட் டூ கீப் யுவர் ஈகோ அசைட். நீங்க இந்த மாரி ஒரு இன்செக்யூர்டா இல்ல அது நீங்க டிஃபென்சிவா நீங்க வந்து பேசினீங்கன்னா, யூ ஆர் நாட் கோனா கோ எனிவேர். பட் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாட்காஸ்ட்ட இங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க உங்க ஸ்ரீனி வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது. பட் அவர் வந்து யுகேல தான் இருக்காரு. ஆஷஸ் என்ன ஓடிட்டு இருக்கு? கரைச்சு ஆமா. ஊத்துறாங்களா உங்க ஊர்ல? ஆஷஸ் வந்து இங்கிலாண்ட ஓடிட்டு போட்டு. இருக்கு. ஓடல. ஏதோ 10 நாள், 11 நாள்னு ஏதோ சொல்லியிருந்தீங்க இதுக்கு நீங்க அதாவது ஃபோன்ல வந்து நீங்க. தி ரெக்கார்ட் ஆஷஸ் பீயிங் லாஸ்ட் 11 நாள்ல வந்து நாசர் ஹுசைன் தோத்தது தான் அதிகம். சோ ஒரு மொத்தமே 11 நாள் 3 டெஸ்ட். இப்போ இந்த சீரிஸ் வந்து இதுவரைக்கும் 6 நாள் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து 2 நாளு, செகண்ட் டெஸ்ட் 4 நாளு. அடுத்தது அடிலைட் வந்து ஒரு 4 நாள்ல தோத்தாங்கன்னா, திஸ் வில் பி த ஃபாஸ்டஸ்ட் 10 நாள்ல வந்து இவங்க ஆஷஸ் தோத்துருவாங்க அப்படின்னு இங்கிலாந்து. ஆம், நம்ம இவ்ளோ பேசுறோமே லைக் இது இது நம்ம இந்தியாவுக்கு இத்தனை நாள் நம்ம பேசின அதே விஷயங்கள் தான். யூ கேன் பிரிங் இட் பேக் இன்டு இங்கிலாண்டும் வந்து அதே தான். த ரிசோர்சஸ் தட் தே ஹேவ் அண்ட் இது வந்து இன்னொரு பக்கம். நீங்க அங்க வந்து நம்ம எப்படி கம்பீர் பத்தி நீங்க சொல்றோமோ, பிரண்டன் மெக்கல்லம் வந்து அப்படியே பயங்கரமா வந்து இட்ஸ் லைக் அந்த இது இல்லாம பட் as a completely whole different aspect of மீடியா, ஃபேன்ஸ் என்ன வேணா சொல்லுங்க. ஐ டோன்ட் கேர். வெரி சிம்பிள் மென்டாலிட்டி ஆஃப் கோ அவுட் அண்ட் பிளே தேர். டோன்ட் ரெஸ்பெக்ட் த கண்டிஷன்ஸ், டோன்ட் ரெஸ்பெக்ட் த பவுலர்ஸ். எதுவுமே இல்லாம கோ அவுட் அண்ட் பிளே தேர் அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் ஹவு தே ஹவ் பீன் லைக் பிளேயிங் இது வரைக்கும். அண்ட் இங்க வந்து இட் இஸ் கமிங் அவுட். ஆஷஸ் தோத்தாங்கன்னா கண்டிப்பா பிரெண்டன் மெக்கலம் ப்ராபப்லி வில் லூஸ் இஸ் ஜாப் அஸ் வெல். சோ இட்ஸ் எக்ஸாக்ட்லி சேம். நம்ம கம்பீர் பத்தி இவ்வளவு நேரம் பேசணும். அதே இதுதான் வந்து இங்கேயும் அதே ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ ஆஃப் கவுண்டில இருந்து பிக் பண்ணாம தேர் ஜஸ்ட் பிக்கிங் பிளேயர்ஸ் ஹூ கேன் கோ அவுட் அண்ட் பேஷ். அந்த மாதிரி தான் வந்து பிக் பண்றாங்க. கவுண்டில வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஒரு டிராவிட் ஒரு புஜாரா மாதிரி அந்த மாதிரி விளையாடுற பிளேயர்ஸ் வந்து எங்களுக்கு வேணாம். யார் வந்து ஜஸ்ட் ஹிட் த பால் லைக் irrespective ஆஃப் லைக் அந்த மாதிரி தான். இவங்க ஸோ ஸ்டைல் ஆஃப் கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் ஆடுறவங்களும் இது ஆமா. கேட்டுல அவங்கள மட்டும் தான் பிக் யார் பண்றாங்க. வந்து லைக் சேயிங் த மைண்ட் செட் சேஞ்ச் அண்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் தட் தான். வென் யூ see பாஸ்பால் இந்தியா இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கெட்டிங் இன்டு தட் மைண்ட் செட் ஆஃப் சேயிங் நம்மளும் அந்த மாதிரி விளையாடணுமா தட்ஸ் என்டர்டெய்னிங் கிரிக்கெட் அப்படின்றது. இங்க வந்து இப்ப ஆஷஸ்ல விளையாடி இங்க தோக்குறாங்க அப்படின்னா வந்து தட் இஸ் வாட் வில் எசென்ஷியலி ஹேப்பன். தே லூஸ். ஸோ கோயிங் பேக் டு அகைன் நம்ம இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்தோம்னா தேர் ஆர் லெசன்ஸ் டு பி லேர்ன் ஃப்ரம் திஸ் அஸ் வெல். இவங்களை பார்த்து வந்து கத்துக்கணும். எப்படி வந்து ஒரு பிராக்மேட்டிக்கா சேஞ்ச் பண்ணாம வந்து ஸ்பின் ட்ராக் கொண்டு வரது, இல்ல மூவிங் பிளேயர்ஸ் அப் அண்ட் டவுன் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் யூ டூ இட். அதெல்லாம் இல்லாம கோயிங் பேக் டு த டிராயிங் போர்ட், கோ பேக் டு த ரூட்ஸ். வாட் ஒர்க்ஸ் இன் இந்தியா, பிக் ப்ராப்பர்லி ஃபார் தட். நம்ம கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸுக்கு ஏத்த மாதிரி பிச்சு இது எல்லாமே பண்ணுவான். என்ன பொறுத்த வரைக்கும் கம்பீர் அப்ரேசிவ் நேச்சர் ஆல் இட்ஸ் அ கலெக்டிவ் ஹோல் ஃப்ரம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். எவ்ரிபடி ஃப்ரம் டாப்ல இருந்து வில் ஹாவ் டு லுக் அட் இட் அண்ட் மேக் தோஸ் சேஞ்சஸ் ஃபார் இந்தியா டு லைக் go back. Ultimately நீங்க சொல்ற மாதிரி India has all the resources and yeah, இது வந்து unacceptable to have like two series losses. Okay, South Africa வந்து they are World Test Championship, they came and beat அப்படின்னு சொல்லிக்கலாம். Yet I think it is, yeah, it's fundamentally unacceptable to have two back to back. Oh, I mean not back to back in between West Indies ஜெயிச்சோம், but I would almost write that series off. Going forward, India need to look at focus on the test cricket rather than just on the white ball ல வந்து நம்ம இன்னொரு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோனாலும் yeah, it's great, fantastic. India T20 வேர்ல்ட் கப் இன்னொரு தடவை ரீடைன் பண்றது, பட் we do need to focus அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யூசுவலா சொல்றதுதான். சொல்லுங்க லைக். பரவால்ல. நீங்களே சொல்லிடுங்க. நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்னத்த உளறுவேன்னு தெரியல. இல்ல பட் நீங்க அதான் as சொல்லுங்க usual பரவால்ல. வந்து இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்கன்னா and then உங்க கமெண்ட்ஸ் லைக் நாங்க 2 பேருமே வந்து as fans we can see India fans வந்து have slightly very different opinion in terms of what is the problem அப்படின்னு காமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. உங்களோட வந்துட்டு லைக் விஷன் டிஃபரன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க லைக் whether it's in support of my views or in support of Ram's views சொல்லுங்க. அண்ட் as usual லைக் பண்ணுங்க. இப்போ ஒரு புதுசா வந்து ஹைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஹஸ் பாட் இன் நியூ ஃபீச்சர். ஸோ அது வந்து ஐ டோன்ட் திங்க் எல்லா கண்ட்ரிலும் வந்திருக்கு, பட் இந்தியால வந்தது. நீங்க பாக்குற இடத்துல இருந்ததுன்னா ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ தட் தி அல்காரிதம் டேக்ஸ் அஸ் ஃபர்தர். இல்ல பாட்காஸ்ட்ல கேக்குறீங்க அப்படின்னா வந்து we are available on all பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அங்கேயும் வந்து லிசன் பண்ணுங்க. அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம், hopefully like less frustrated, we will come back and catch up. அப்போ
யா, டேக் கேருங்க. ஹேவ் அ குட் வீக் எவ்ரிபடி. என்ன மாரி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காதீங்க.